ஜப்பான் குடும்பங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கிற நிறைய பாடங்கள் இருக்குதுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜப்பான் குழந்தைகள் உலகத்திலேயே சுய ஒழுக்கத்துக்கு பேர் போன குழந்தைகள். நிறைய ரீல்ஸ்கள்ல நம்ம பார்த்துருப்போம். எப்படி இந்த குழந்தைகளுக்கு சுய ஒழுக்கம் சின்ன பருவத்திலே வளர்ந்துருது. பெற்றோர் அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, ஆனாலும் அந்த குழந்தைகள் ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமா இருக்குதுங்க. பள்ளிக்கூடத்துல கூட அடி கிடையாது, திட்டு கிடையாது, ஆனாலும் குழந்தைகள் பக்குவமா நடந்துக்கிறாங்க. குப்பைகளை அவங்க பப்ளிக்ல போடுறது இல்லை, பொது இடத்துல நடக்கும்போது அந்த குழந்தைகள் கத்துறதில்லை, விலங்குகளை துன்புறுத்துறதில்லை, மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவ்வளவு மரியாதையா பேசுறாங்க. எப்படி அவங்களுக்கு வருதுன்னா சொல்றாங்க, இயல்பா வருதுங்க, எங்களுக்கு குடும்பத்துல இருந்து நாங்க அப்படிதான் கத்துக்கிறோம் அப்படி சொல்றாங்க. வாங்க இந்த வீடியோவில் ஒரு ஜப்பான் குடும்பத்துல இருந்து, குறிப்பா ஜப்பான் அம்மா கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய 15 வாழ்வு பாடங்கள் இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. இதை நீங்க உங்களுடைய வீட்டுல உங்க குழந்தைகளோட நடைமுறைப்படுத்த தொடங்கினாலே உங்க குழந்தைகள் ஒரு செல்ஃப் டிசிப்ளின்ல, சுய ஒழுக்கத்துல வளர தொடங்குவாங்கங்க. முதல்ல பாத்தீங்கன்னா சுத்தங்க. ஜப்பானியர்களுக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு கோவிலுங்க. அந்த குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கிற ஒழுங்கு, சுத்தம் இதை பார்த்து வளரும் போது அந்த குழந்தைகளும் தன்னொழுக்கத்தோடு வளர ஆரம்பிக்கிறாங்கங்க. செருப்பை ஒருபோதும் வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு போக மாட்டாங்க. ஷூவை கலத்தி கண்ட இடத்துல வீச மாட்டாங்க. ஷூவை கலத்தி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாங்க. கண்டிப்பா சின்ன குழந்தைகள் சொன்ன உடனே செய்ய மாட்டாங்க, பொருட்களை கலைச்சு தான் போடுவாங்க. ஆனா அந்த அம்மா எந்த வித திட்டுதலோ அல்லது அதட்டுதலோ இல்லாம அந்த அம்மா அந்த பொருட்களை எடுத்து அதனுடைய இடத்துல வச்சு காமிக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வளர வளர கத்துக்கும், என்னுடைய வீடு ஒரு கோவில் போன்றது, என்னுடைய பெற்றோர் தெய்வத்துக்கு சமமானவங்க, அவங்கள நான் மதிக்கணும், வீட்டை தூய்மையா வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு உண்மையை கத்துக்கிறாங்கங்க. ஜப்பானியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வீடு அப்படிங்கிறது நம்முடைய மனசு போல. வீடு குப்பையா இருந்தா நம்முடைய மனசும் குப்பையா இருக்கும், வீடு சுத்தமா இருந்தா நம்முடைய மனசும் சுத்தமா இருக்கும். அதை பார்த்து வளர்ற குழந்தையும் ஒரு செல்ஃப் டிசிப்ளினான குழந்தையா வளருதுங்க. ரெண்டாவதா, ஒரு 3 வயசுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு பொறுப்பு கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்கங்க. குழந்தைகள் தவறு செய்தாலும் அதை திட்டாம அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, திரும்ப திரும்ப செய்து காமிக்கிறாங்க. 3 வயசுல இருந்தே பெரும்பாலும் எல்லா வீட்டிலையுமே குழந்தைகள் தனது சாப்பாடு பாத்திரத்தை தூய்மையா கழுவுறதுக்கும், விளையாடிக்கிட்டு தனது பொம்மைகளை சரியான இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கும், செருப்பை வீட்டுக்கு வெளியே கலத்தி விடுறதுக்கும், இந்த மாதிரி அடிப்படையான சில பொறுப்புகளை சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகள் இயல்பா கத்துக்கிறாங்கங்க. எந்த வித அழுத்தமோ திட்டுதலோ இல்லாம அந்த குழந்தைகள் ரொம்ப சுதந்திரமா அதை கத்துக்கிறாங்க. அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துறாங்க, உன்னால செய்ய முடியும், செய் பார்க்கலாம், செய்தா பாராட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க பாசிட்டிவா கற்றுக் கொடுக்குறாங்கங்க. அந்த குழந்தைகள் அதை ஒரு கடமையா செய்யாம, ஒரு வேலையா செய்யாம ஆர்வமா செய்யறாங்க. அதை அவங்களுடைய வாழ்க்கையோட இணைச்சிக்கிறாங்க. 3வதா பாத்தீங்கன்னா, குழந்தைகளை வீட்டுல மதிக்கிற ஒரு கலாச்சாரம் அதிகமா இருக்குதுங்க. நம்ம சொல்றது போல சின்ன குழந்தை தானே அப்படி சொல்லி அலட்சியமா பேசுறதோ திட்டுறதோ கிடையாதுங்க. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்களோ அதே போலதான் குழந்தைகள்கிட்டையும் பக்குவமா பேசுவாங்க, தாழ்ந்து போய் பேசுவாங்க. குழந்தை சின்ன வயசுலயே ஒரு தன்மதிப்பா உணருது. தன்மதிப்புல வளர்ற குழந்தை தான் சுய ஒழுக்கத்தையும் கத்துக்கங்க. நான் மதிப்பான ஒரு ஆள், மதிப்பா நடந்துக்கணும், மற்றவங்கள்ட்ட மதிப்பா பேசணும், மற்றவங்களையும் மதிப்பா நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு உணர்வை சின்ன வயசுலயே அந்த குழந்தைகளுடைய மனதுல பெற்றோரே விதைக்கிறாங்கங்க. உன்னால இதை செய்ய முடியும், உனக்கு இதை செய்யறதுக்கான ஆற்றல் இருக்குது, இந்த மாதிரி நேர்மறையா சொல்லி அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துவாங்கங்க. ஒரு வரியில சொல்றதா இருந்தா, நம்ம குழந்தைகளை நம்ம சின்னதுகளாகவே நடத்துறோம், சின்ன பையன் போலவே நடந்துக்கிறான். ஜப்பான்ல குழந்தைகளை பெரியவங்க போல மதிப்பு கொடுத்து நடத்துறாங்க. அந்த குழந்தை பெரிய மனதோட நடந்துக்குதுங்க. அடுத்ததா, ஜப்பான் குடும்பங்கள்ல அந்த குழந்தைகள் வெளியே போகும்போது மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாம நடந்துக்கணும் அப்படிங்கிறத பெற்றோர் வீட்டிலேயே கருத்தா சொல்லி கொடுப்பாங்கங்க. ஜப்பான் குழந்தைகள் ஒன்றும் ஸ்பெஷல் குழந்தைகள் கிடையாதுங்க. சின்ன குழந்தைகளை அவங்களும் வெளியே கூட்டிட்டு போனா அந்த குழந்தைகள் அடம் பிடிப்பாங்க, கத்துவாங்க சின்ன வயசுல. ஆனா அதட்ட மாட்டாங்கங்க, திட்ட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்படி கத்துறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அடுத்தவங்க மேல அக்கறையா இருக்கணும், நம்முடைய குணங்கள் ஒரு வகையிலையும் அடுத்தவங்களை பாதிக்க கூடாது, அப்படிதான் சொல்லி கத்துக் கொடுப்பாங்களாங்க. அதுபோல அந்த குழந்தை ஒரு மிட்டாயை சாப்பிட்டுட்டு தரையில கவரை போடும்போது அந்த அம்மா அதை எடுத்து தன்னுடைய பேக்ல வைக்கும் அல்லது குழந்தையுடைய பாக்கெட்ல அதை வைக்கும். இதை பார்த்து வளர்ற குழந்தை ஒரு சமூக பொறுப்போடு நடந்துக்கங்க வளரும் போதும். அடுத்ததா, குழந்தைகள் வீட்டுல செய்யற வேலையோ வெளியே செய்யற வேலையோ, வேலை அது ஒரு கஷ்டம்னு அவங்க சொல்லி வளர்க்கறது இல்லைங்க. இது உன்னுடைய கடமை, இது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி வளர்ப்பாங்கங்க. குடும்பத்துல எப்படி அந்த குழந்தை ஒரு பாத்திரம் கழுவுதோ அதே போலதான் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துலயும் பாத்திரத்தை கழுவி வைக்கணும். வீட்டை எப்படி அம்மாவுக்கு தூய்மை பண்றதுக்கு உதவி செய்யுதோ அதே போலதான் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வர்றதுக்கு முன்னால் அந்த குழந்தை தனது வகுப்பறையை தூய்மை பண்ணிக்கிட்டு வரணும். ஜப்பான் குழந்தைகள் வேலைகளை முணுமுணுத்து செய்யறது இல்லைங்க, அதை ஆர்வமா செய்யறாங்க. எப்படி விளையாட்டை ஆர்வமா செய்யறாங்களோ அதே போலவே
அவங்க வீட்டில் செய்கிற வேலைகளையும் பள்ளிக்கூடத்தில் செய்கிற வேலைகளையும் அவ்வளவு மகிழ்ச்சியாக செய்கிறாங்கங்க. அந்த வேலை அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத நாம தான் வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுங்க. சில பெற்றோரே தங்களது குழந்தைகளை வேலை செய்ய விடுறதில்லைங்க. சின்ன குழந்தை, அதை போய் நான் இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்க முடியுமா? நான் எவ்வளவு செல்லமாக வளர்த்துக்கிட்டு வரேன், அந்த குழந்தைய வேலை செய்ய வைக்க முடியுமா? அப்படி சொல்லி தானே வளர்க்குறோம். அப்போ எப்படி அந்த குழந்தை ஒரு சுய ஒழுக்கத்தில் வளரும்? அடுத்ததாக ஜப்பான் குடும்பங்களில் குழந்தை ஒரு தவறே செய்தாலும் உடனே தண்டனை கொடுக்கறது இல்லைங்க. சாப்பாட்டுக்கு பிறகு பெற்றோர் அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு உரையாடுறாங்கங்க. ஆனால் நீங்கள் ஏன் இதை செய்தீங்க, எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன், நீங்கள் என்ன நினச்சி செய்தீங்க, நாங்கள் ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்குறோம், ஆனால் நீங்கள் இதை செய்திருக்கிறீங்க, என்ன காரணமாக இருக்கும்? அந்த குழந்தை தரப்பு நியாயத்தை அந்த பெற்றோர் அவ்வளவு அக்கறையாக கேட்பாங்களாங்க. எந்த குற்றச்சாட்டுதலும் இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, அந்த உரையாடலுடைய கடைசியில் தீர்ப்பம் கொடுக்கறதில்ல. அடுத்த தடவை பார்த்து நடந்துக்க, அடுத்த தடவை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கங்க. அடுத்த தடவை இந்த சூழலில் நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த குழந்தையே தனது வாயிலிருந்து சொல்லுங்க, அடுத்த தடவை நான் உணவை வீணாக்க மாட்டேன், அடுத்த தடவை நான் விளையாடிக்கிட்டு பொம்மைகளை கலைச்சி போட மாட்டேன், எடுத்து அதனுடைய இடத்துல வைப்பேன். இந்த மாதிரி அந்த குழந்தையே தீர்ப்பை சொல்லும்போது அந்த பெற்றோர் அந்த குழந்தைய பாராட்டி அனுப்புகிறாங்கங்க. இதுதான் சுய ஒழுக்கத்தை அந்த குழந்தையா கற்றுக்கிறதுக்கு அந்த பெற்றோர் கொடுக்குற ஒரு ஸ்பேஸ், ஒரு பயிற்சி. அடுத்ததாக ஜப்பான் குடும்பங்களில் சுய ஒழுக்கத்துக்கான மிக முக்கியமான காரணம் அந்த வீடுகளில் பின்பற்ற ரொட்டீன்ங்க. சாப்பிட்றதுக்கு சரியான ஒரு நேரம் உண்டுங்க. அதுபோல் அந்த குழந்தைகள் குளிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு அப்படி சொல்லி அந்த குழந்தைகளுக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு ரொட்டீனை அறிமுகப்படுத்திடுறாங்கங்க. ஆக அடி இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஒழுக்கத்துக்கு அடித்தளமே இந்த ரொட்டீன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் குழந்தைகளுக்கு பெற்றோர் உடனடியாக ஓடி போய் உதவி செய்கிறது இல்லைங்க. அந்த குழந்தையால் அந்த சூழலை சமாளிக்க முடியும்னு சொன்னால் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, குரல் கொடுத்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்கங்க. உன்னால் முடியுங்கண்ணா, நீ ட்ரை பண்ணு, அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர உடனே போய் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக உள்ள குதிக்க மாட்டாங்க. குழந்தை செய்து கற்றுக்கும் போது தான் அந்த குழந்தையுடைய மூளையில் அது நிரந்தரமாக பதியுதுங்க. அந்த குழந்தை சிந்திக்கிறதுக்கு முன்னால், அந்த குழந்தை முயற்சி பண்ணுறதுக்கு முன்னால் நாமே உள்ள குதித்து எல்லாத்தையும் செய்து கொடுக்கும்போது அந்த குழந்தை எதுவுமே கற்றுக்காதுங்க. அது மட்டுமல்ல, என்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே வளரும். தன்னம்பிக்கையாக இருக்கிற குழந்தை தான் தன் ஒழுக்கமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக ஜப்பான் குடும்பங்களில் குழந்தைகளுக்கு அந்த அம்மா குறையில்லாமல் அன்பு கொடுக்காங்க. குழந்தை நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அம்மாவுடைய அன்பு குறைபடாது. அம்மா அறிவுரை சொல்லும், வழிகாட்டும். ஆனால் அன்பில் ஒருபோதும் அந்த வீடு குறை வைக்கிறது இல்லைங்க. ஆக அந்த குழந்தைகள் தவறை செய்தாலும் மறைக்காம வீட்டில் சொல்றதுக்கான சூழலை உருவாக்கி வச்சிருப்பாங்கங்க. 2 வாரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்ததுங்க. பள்ளிக்கூட மாணவன் ஒருத்தன் நாய் கடிச்சிடுது. அவன் வீட்டில் பயந்து சொல்லவே இல்லைங்க. வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க, அடிப்பாங்க. அந்த மாணவன் இறந்துட்டாங்க. எந்த மருத்துவமும் அந்த பெற்றோரால் பார்க்க முடியல. அவன் வீட்டில் சொல்லவே இல்லை. இப்படி தாங்க பல வீடுகளில் சூழல்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஒரு பயம் இல்லாமல் நம்மளை அணுகி வரலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை எப்போ நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த குழந்தை தன்னொழுக்கத்துலேயும் வளர ஆரம்பிக்காங்க. பயத்தோடி வளர்கிற குழந்தை நடிக்க தான் ஆரம்பிக்கும், உங்களை ஏமாற்ற தான் ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஜப்பான் குழந்தைகளை பெற்றோர் தங்களது பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுப்பாங்கங்க. சின்ன குழந்தைகள் ஒரு பொம்மைக்கு அடி போடுறாங்கன்னு சொன்னால் உடனே போய் பஞ்சாயத்து செய்கிறது இல்லைங்க. நம்மளை போல நீ என்ன செய்த அப்படிலாம் சொல்லி கேட்கறதில்ல. அவங்க தூரமாக நிற்கிறாங்க, நின்று அந்த குழந்தைகளை கவனிக்கிறாங்க. அவங்க எப்படி பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கவனிக்கிறாங்கங்க. ஏதாவது முக்கியமாக சொல்லணும், தலையிடணும்னா மட்டும்தான் அவங்க போய் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி குழந்தைகளே தங்களது பிரச்சனைகளை பேசி தீர்க்கட்டும், ஒரு கருத்துக்கு வரட்டும், ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படி சொல்லி விட்டு பிடிப்பாங்கங்க. அதுபோல் நாங்கள் பெற்றோருடைய அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்கும்போது உடனே பதில் சொல்லி அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுறதில்ல. அவங்க அந்த குழந்தைகிட்டே திரும்ப கேட்பாங்க, நீ என்ன நினைக்கிற, இதை எப்படி செய்தால் சரியா போகும்னு உனக்கு தோணுது. இந்த மாதிரி கேட்டு அந்த குழந்தைய சிந்திக்கிறதுக்கு தூண்டுவாங்கங்க, உரையாடுறதுக்கு தூண்டுவாங்க. அடுத்ததா ஜப்பான் வீடுகளில் வீடு எப்படி ஒரு கோவில் போல இருக்குதோ அதுபோல உணவுக்கும் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கங்க. ஆக அந்த குழந்தைகள் உணவை தூக்கி வீசினா அந்த குழந்தைகள் திட்டுறதோ அடிக்கிறதா இல்லை. அந்த குழந்தைகளை வயல்வெளிக்கு கூட்டிட்டு போய் வேலை செய்கிறவங்களை காமிச்சு ஒரு உணவை உருவாக்குறதுக்கு விவசாயிகள் எவ்வளவு பாடுபடுறாங்க, இயற்கை எப்படி நமக்கு உதவி செய்யுது, உணவு இல்லைன்னா என்ன நடக்கும், இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்கங்க. ஆக அந்த குழந்தைகள் உணவை நன்றியோட பெற்றுக்கணும், நன்றியோட அணுகணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும், உணவு ஒருபோதும் வீணாக்க கூடாது அப்படிங்கிற பாடத்தையும் கற்றுக்குவாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு அம்மா கத்துறாங்க அப்படி சொன்னால் அது வீட்டுக்கு கேடு அப்படி சொல்லி நினைப்பாங்கங்க. ஒரு அம்மா குழந்தைய பார்த்து கத்திட்டாங்கன்னு சொன்னால் அந்த அம்மா தன்னை எப்படி திருத்தணும், நான் அப்போ சரியா இல்லை, என் மனசு சரியா இல்லை அப்படி சொல்லி
தனது மனதை பக்குவப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்கங்க. தனது மனம் பக்குவப்பட்டாலே, தனது வார்த்தைகள் சமாதானமான வார்த்தைகளா அன்பான வார்த்தைகளா வந்தாலே குழந்தை அன்பான குழந்தையா நல்ல குழந்தையா வளரும் அப்படிங்கிறத அந்த அம்மா உறுதியா நம்புது. நம்ம என்னன்னா அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறோம். கத்தலைன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கலைன்னா ஒன்றும் நடக்காது அப்படி சொல்லி நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீதான்டா என்ன கோவப்படுத்த, நீ இப்படி நடந்ததுனால தான் அம்மா கத்துனேன், உன்னை அடிச்சு அப்படி சொல்லி நம்மளுடைய திட்டுக்கும் அடிக்கும் நியாயம் கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா ஜப்பான் பெற்றோர்கள் நேரடியாக குழந்தைகளை அடிக்காம திட்டாம நிறைய இயற்கையான கான்சிக்வன்ஸ் கொடுப்பாங்கங்க. இயற்கையாகவே அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற தண்டனைகளை அந்த குழந்தைகள் அடையிறதுக்கு விடுவாங்க. ஒரு மழை நேரத்தில் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு புறப்படுதுன்னு சொன்னால், இன்னைக்கு மழை வரம் போல இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் எடுக்கணும்னு தெரியுமா அப்படி சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க. ஆக கூட ரெயின் கோட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை கிளம்புவாங்க. ஒருவேளை அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகாட்டும், அந்த குழந்தைய அதை எடுத்துகிட்டு போடா, சொன்ன கேட்க மாட்டியா அப்படி சொல்லிலாம் அவங்க அதட்டுறது இல்லைங்க. அவன் போய் அந்த அனுபவத்தை பெறட்டும் அப்படி சொல்லி விட்டுருவாங்கங்க. ஆக அந்த குழந்தை நினைஞ்சிட்டு வரும்போது அதுக்கு ஒரு பாடம் கிடைக்குது, ஒரு அனுபவம் கிடைக்குது. ஆக அந்த குழந்தைக்கு சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி நேரடியாக பெற்றோர் மோதுறது இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள் அந்த குழந்தைகள் பெற்று தங்களது வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கட்டும் அப்படி சொல்லி அலோவ் பண்ணுவாங்கங்க. இந்த ஒரு அனுபவத்தை கொடுக்காம நாமே அந்த குழந்தைகளுக்காக சிந்திச்சு அதை இதை செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையுடைய மூளை வேலையே செய்யாதுங்க. இந்த நேரத்தில் என்னென்னலாம் எடுக்கணும், என்னென்ன செய்யணும் எதுவுமே அந்த குழந்தைக்கு பழக்கப்பட்டிருக்காது. ஒரு அனுபவம் கிடைச்சாதாங்க அது நிரந்தரமாக அந்த குழந்தையுடைய மூளையில் பதியும். அடுத்ததா ஜப்பான் குடும்பங்களில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அளவில்லாத நம்பிக்கைங்க. அடிக்கடி அந்த அம்மா குழந்தைகளை பார்த்து சொல்லுமா, நீ நல்ல முடிவெடுப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியண்டா, நீ நல்லபடியாக நடந்துக்கோ அப்படிங்கிறது எனக்கு தெரியண்டா, இப்படி சொல்கிறது ஒரு அஃபர்மேஷனுங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைகளை, நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வளர்கிற குழந்தைகள் பக்குவமாக தான் நடந்துக்குவாங்கங்க. அடுத்ததா ஜப்பான் குடும்பங்களில் ஒருபோதும் தங்களது குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு பேசுறதில்லை, திட்டுறதில்லைங்க. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான ஆளுமையும் திறமையும் உள்ள தனி மனிதன், தனி ஆள் அப்படிங்கிறத அந்த பெற்றோர் உறுதியாக நம்புகிறாங்க. அதை தான் தங்களது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கங்க. அந்த குழந்தையுடைய தவறுகளை திருத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர, தங்களுடைய குழந்தையுடைய நல்லதுகளை தான் பார்த்து பாராட்டுறாங்களே தவிர, அடுத்த குழந்தைகள் கூட ஒப்பிட்டு தங்களது குழந்தைகளுடைய மனசை அவங்க ஒருபோதும் உடைக்கிறது இல்லைங்க. இந்த ஜப்பான் பெற்றோருக்கு குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே பக்குவமா இயல்பா சுய ஒழுக்கத்தில் வளர்க்குறதுக்கான ஞானம் எங்கேருந்து கிடைக்குது அப்படி சொன்னால், அவங்க ஒன்று யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரலங்க, பேரண்டிங் கோர்ஸில் அவங்க படிச்சுட்டு வர்றதில்ல. இது அவங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே தலைமுறையாக அந்த பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடுங்க. நம்ம சமூகத்தில் நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, குழந்தைகளை அடித்து வளர்க்கணும் அப்படி சொன்னாங்க. நம்ம பெற்றோர் நம்மளை அடித்து தான் வளர்த்தாங்க, நம்மளும் நம்மளைய குழந்தைகளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒழுக்கம் வந்துடுச்சு அப்படி சொன்னால் ஒழுக்கம் வரல. என்ன வித்தியாசம்னு சொன்னால், பெரும்பாலும் குழந்தைகளுக்கு நம்ம வார்த்தைகளாலோ செயல்களாலோ முன்மாதிரி காட்டுறதுல எப்படி ஒழுக்கமாக வளரணும்னு சொல்லி, ஆனால் குழந்தைகளை மட்டும் ஒழுக்கமாக வளர்க்கணும்னு துடிக்கிறோம், அதனால போட்டு அடிக்கிறோம். ஜப்பான் குடும்பத்தில் ஒரு பெற்றோரே தங்களது குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியராக மாறுறாங்க, முதல் முன்மாதிரியாக மாறுறாங்க, முதல் ஹீரோவாக மாறுறாங்க. எப்படி வீட்லேயும் வெளியிலையும் நடக்கணும் அப்படிங்கிறத அவங்களே ஒரு கண்ணாடி போல தங்களது குழந்தைகளுக்கு காட்டுறாங்கங்க. ஆக ஜப்பான் பெற்றோர் நமக்கு கற்றுத்தர்ற ஒரு அடிப்படையான உண்மை தாங்க, உங்களுடைய குழந்தைய கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காதுங்க. குழந்தை தன்னையே தான் கட்டுப்படுத்தி வளர்றதுக்கான ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கான சூழல்களை கற்றுக் கொடுங்க, வீட்டில் உருவாக்குங்க அப்படிங்கிறத சொல்லி தர்றாங்க. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைகளை சுய ஒழுக்கத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.